நீங்கள் கேட்டபடியே இடைவெளி விட்டு அமைத்துள்ளேன். நண்பர்களே, இறைவன் ஒருவரை படைக்கும்போது மிக நிதானமாக படைக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் சில சமயங்களில் அவனது எழுதுகோல் சறுக்கிவிடுகிறது, அல்லது வேண்டுமென்றே ஒரு தழும்பை விட்டுச் செல்கிறான். உலகம் அந்த தழும்பை பார்க்கிறதா அல்லது அந்த மனிதனின் ஆன்மாவை பார்க்கிறதா என்பதை சோதிப்பதற்காக. இந்த கதை அப்படியொரு சிறிய நகரத்தில் நடக்கிறது. அங்குள்ள தெருக்கள் குறுகலானவை, ஆனால் அங்கு வசிப்பவர்களின் மனங்கள் அதைவிட குறுகலானவை. அந்த நகரத்தின் பழைய பகுதியில் ஒரு பழைய வீட்டிற்குள் காவ்யா வசித்து வந்தாள். காவ்யா பெயருக்கேற்றாற்போல அவளது குணமும் கவிதை போல மென்மையானவள், ஆழமானவள் மற்றும் அமைதியானவள். அவளுக்கு வயது 24 இருக்கும். மாநிறம்தான், ஆனால் அவளது கண்கள் காண்போரை மயக்கும். அவளது கைகளில் அத்தனை திறமை, கேன்வாஸில் உயிரற்ற வண்ணங்களிலும் உயிர் கொடுத்து விடுவாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் சமூகம் அவளது கண்களின் ஆழத்தையோ அல்லது கைகளின் திறமையையோ பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் அவளது வலது கன்னத்தில் பரவியிருந்த அந்த ஆழமான கருமையான பெரிய பிறவி தழும்பு, பர்த்மார்க் மட்டுமே. அது அவளது நெற்றியிலிருந்து தொடங்கி கன்னத்தின் கீழ் பகுதி வரை நீண்டிருந்தது. சிறுவயதில் அவளது பாட்டி இது முன்ஜென்ம சாபம் என்பார். பக்கத்து வீட்டு பெண்கள், பாவம் நிலவு போன்ற முகம், ஆனால் அதில் விதிகரி பூசிவிட்டது என்று கேலி செய்வார்கள். காவ்யாவின் காலை பொழுது மற்ற பெண்களைப் போல இருக்காது. அவள் எழுந்ததும் முதலில் கண்ணாடியை பார்க்க மாட்டாள், மாறாக கண்ணாடியை பார்ப்பதை தவிர்ப்பாள். அவளுக்கு தன் முகத்தை பார்த்தாலே பயம். சிறுவயது நினைவுகள் அவளுக்கு ஒரு கெட்ட கனவு போல இருந்தன. பள்ளியில் நடந்த ஆண்டு விழா அவளுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. ஆசிரியர் அவளை இளவரசி வேடத்தில் நடிக்க மறுத்துவிட்டார். காவ்யா, நீ பின்னால் மரமாக நில், உன் முகம் மேடைக்கு நன்றாக இருக்காது என்று கூறினார். அன்று அந்த சிறுமி காவ்யா வீட்டிற்கு வந்து எவ்வளவு அழுதாள் என்பது அவளது தலையணைக்கு மட்டுமே தெரியும். காலம் கடந்தது, காவ்யா வளர்ந்தாள். ஆனால் அந்த சிறுவயது பயம் இப்போது ஒரு ஆறாத ரணமாக மாறியிருந்தது. இப்போது அவள் வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளேயே முடங்கிப்போய் இருந்தாள். அன்று வீட்டில் காலை முதலே ஒருவித பதற்றம் நிலவியது. ஓய்வு பெற்ற குமாஸ்தாவான காவ்யாவின் அப்பா அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா சமையலறையில் சமோசாக்களையும் இனிப்புகளையும் அடுக்கிக் கொண்டிருந்தார். இன்று 17வது முறையாக 17 TH டைம் காவ்யாவை பெண் பார்க்க வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதே கதைதான். நம்பிக்கை, அலங்காரம், காட்சிப்படுத்தல், இறுதியில் நிராகரிப்பு. மதியம் 3 மணி இருக்கும். அம்மா காவ்யாவின் அறைக்கு வந்தார். அவர் கையில் அடர்த்தியான ஃபவுண்டேஷன் கிரீமும் நிறைய கிளிப்புகளும் இருந்தன. அம்மா காவ்யாவை கண்ணாடியின் முன் உட்கார வைத்தார். இங்க பாருமா. அம்மாவின் குரலில் ஒரு இயலாமை இருந்தது. இன்று வருபவர்கள் பெரிய இடத்துக்காரர்கள். பையன் அரசு வங்கியில் ஆபீசராக இருக்கிறான். இந்த வரன் மட்டும் முடிந்துவிட்டால் உன் வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும். நீ உன் முடியை இப்படி முன்னாடி போட்டுக்கொள், அந்த வலது கன்னம் மறைந்துவிடும். அப்புறம் அதிகம் சிரிக்காதே, இல்லையென்றால் முடி விலகிவிடும். காவ்யா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சந்தையில் விற்பனைக்காக அலங்கரிக்கப்படும் ஒரு பொம்மையைப் போல அவள் உணர்ந்தாள். அவள் மனதிற்குள் நினைத்தாள், அம்மா, நான் தழும்பை மறைத்தாலும் என் விதியை மறைக்க முடியுமா? மாலை விருந்தினர்கள் வந்தனர். பையன், அவன் பெற்றோர் மற்றும் ஒரு தரகர். வரவேற்பறையில் சிரிப்பு சத்தம் கேட்டது. காவ்யாவின் அப்பா கைகூப்பி நின்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தலையாட்டிக் கொண்டிருந்தார். அப்போது பெண்ணை வரச் சொல்லுங்கள் என்ற குரல் கேட்டது. காவ்யா கையில் தேநீர் தட்டுடன் உள்ளே வந்தாள். அவள் கால்கள் நடுங்கின. இதய துடிப்பு அதிகமாக இருந்தது. தேநீர் கோப்பைகள் சத்தமிடுமோ என்று பயந்தாள். அவள் குனிந்து எல்லோருக்கும் தேநீர் கொடுத்தாள். பையனின் அம்மா அவளை மேலிருந்து கீழாக பார்த்தார். வீட்டு வேலைகள் எல்லாம் தெரியும்தானே என்று கராரான குரலில் கேட்டார். காவ்யா மெதுவாக தலையசைத்தாள். ஆம், சமையல், தையல் வேலை எல்லாம் தெரியும். குரல் இனிமையாக இருக்கிறது என்று பையனின் அப்பா சொன்னார். சூழ்நிலை கொஞ்சம் இலகுவானது. காவ்யாவின் அப்பாவின் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி தெரிந்தது. இந்த முறை எப்படியாவது கரை சேர்ந்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் விதி வேறு ஏதோ நாடகத்தை நடத்த காத்திருந்தது. வெப்பம் அதிகமாக இருந்ததால் யாரோ மின்விசிறியின் வேகத்தை அதிகப்படுத்தினார்கள். மேல்கூரை விசிறி வேகமாகச் சுழலத் தொடங்கியது. அதன் வேகமான காற்று காவ்யாவின் முகத்தில் நேராக அடித்தது. அம்மா மணிக்கணக்கில் சிரமப்பட்டு அமைத்து வைத்திருந்த அவளது கூந்தல் காற்றில் பறந்தது. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் எல்லாம் மாறிப்போனது. அறையில் மயான அமைதி நிலவியது. பையனின் அம்மாவின் பார்வை அந்த கருப்பு தழும்பின் மீது நிலைத்தது. அதுவரை மொபைலை பார்த்து கொண்டிருந்த பையன் காவ்யாவை பார்த்ததும் ஏதோ அருவருப்பான பொருளை பார்த்தது போல முகத்தைச் சுளித்தான். இது என்ன என்று பையனின் அம்மா விரலை நீட்டி கேட்டார். காவ்யாவின் அம்மா பதறினார். அது சும்மா சின்ன தழும்புதான், அது மேக்கப் போட்டால். சின்னதா? பையனின் அம்மா கத்தினார். இதை நீங்கள் சிறியது என்கிறீர்களா? இது பாதி முகம் வெந்தது போல இருக்கிறது. எங்களிடம் ஏன் பொய் சொன்னீர்கள்? பெண் அழகாக இருக்கிறாள் என்று சொன்னீர்கள். அழகு என்றால் களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். பையன் தன் அம்மாவின் கையை பிடித்து, அம்மா வா, இங்கிருந்து போகலாம்
இந்த பெண்ணுடன் என் வாழ்க்கையை என்னால் கழிக்க முடியாது. என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு இவளை ஆபீஸ் பார்ட்டிகளுக்கு அழைத்துச் செல்லவே வெட்கமாக இருக்கும் என்றான். காவ்யாவின் அப்பா கைகூப்பினார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஐயா, என் மகள் மிகவும் குணமானவள், ஒருமுறை பேசி பாருங்கள். குணத்தை வைத்து என்ன செய்வது? பையன் வீட்டார் எழுந்துவிட்டனர். எங்களை ஏமாற்றிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட பெண்ணை ஒரு குருடனுக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுக்க முடியும். அவர்கள் கோபமாக வெளியேறினர். அவர்கள் சென்ற பிறகு வீட்டில் நிலவிய அமைதி ஒரு மரண வீட்டைப் போல இருந்தது. காவ்யா சிலையைப் போல அங்கேயே நின்றிருந்தாள். அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீர் அந்த கருப்பு தழும்பை நனைத்தது. அன்று அவளுக்கு தன் இருப்பின் மீதே வெறுப்பு வந்தது. தன் பெற்றோருக்குத்தான் ஒரு சுமை என்றும் ஒரு தண்டனை என்றும் அவள் நினைத்தாள். அவள் ஓடினாள். தன் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். கண்ணாடியின் முன் நின்றாள். அருகில் இருந்த பூச்சாடியை எடுத்து முழு பலத்துடன் கண்ணாடியின் மீது வீசினாள். கண்ணாடி துண்டுகள் சிதறின. அவள் தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். ஏன் என்னை இப்படி படைத்தாய்? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? அடுத்த பல நாட்களுக்கு காவ்யா அறையை விட்டு வெளியே வரவில்லை. அவளுக்கு ஒரே ஆறுதல் ஓவியம் வரைவது, பெயிண்டிங். வீட்டில் மூச்சு திணறல் ஏற்படும் போதெல்லாம் அவள் தனது பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு முகத்தை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு நகருக்கு வெளியே இருந்த பழைய நூலகத்தின் லைப்ரரி பின்னால் உள்ள பாழடைந்த தோட்டத்திற்குச் செல்வாள். அங்கே உடைந்த சிலைகளும் காட்டுப்பூக்களும் இருந்தன. அங்கே அவளை யாரும் பார்க்க மாட்டார்கள், யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஒரு மாலை நேரம் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. காவ்யா தனது ஈசல் வைத்து ஒரு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள். அது ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பெண்ணின் படம். ஆனால் கூண்டின் கதவு திறந்திருந்தது. இருந்தாலும் அந்த பெண் பறக்கவில்லை. இது காவ்யாவின் சொந்த கதையாக இருந்தது. திடீரென்று காற்றின் வேகம் அதிகரித்தது. காவ்யாவின் கவனம் சிதறியது. அவளது ஓவியம் ஸ்டாண்டிலிருந்து கழன்று காற்றில் பறந்தது. என் பெயிண்டிங்! காவ்யா அதன் பின்னால் ஓடினாள். ஓவியம் பறந்து சென்று ஒரு மரத்தின் அருகே விழுந்தது. காவ்யா அதை எடுக்கப் போகும்போது ஒரு அந்நியரின் கை அதை எடுத்தது. காவ்யா திடுக்கிட்டு நின்றாள். அவள் அவசரமாக தன் துப்பட்டாவை மூக்கு வரை இழுத்து கொண்டாள். எதிரே ஒரு இளைஞன் நின்றிருந்தான். ஜீன்ஸ் குர்தா அணிந்து கழுத்தில் கேமரா தொங்கவிட்டு கலைந்த தலைமுடி மற்றும் கண்களில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தது. அவன் பெயர் சமீர். சமீர் அந்த ஓவியத்தை மிக உன்னிப்பாக பார்த்தான். பிறகு அவன் காவ்யாவை பார்த்தான். இந்த ஓவியம்... சமீர் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். இதில் உள்ள வண்ணங்கள் கடையில் கிடைப்பவை அல்ல. இவை அநேகமாக ஒருவரின் இதயத்தின் இரத்தத்தால் வரையப்பட்டவை. நீங்கள் வரைந்ததா? காவ்யா மெல்லிய குரலில் ஆம். கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்றாள். அவள் கையை நீட்டினாள். சமீர் ஓவியத்தை அவளிடம் கொடுத்தான். ஆனால் அவனது பார்வை துப்பட்டாவிற்கு மேலே தெரிந்த காவ்யாவின் கண்களின் மீது இருந்தது. நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறீர்கள்? சமீர் மென்மையாக கேட்டான். ஏன் இந்த முகத்தை மறைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன துப்பறியும் நிபுணரா? அவன் சிரித்தான். காவ்யாவிற்கு அவனது சிரிப்பில் கேலி தெரியவில்லை, மாறாக ஒரு அந்யோன்யம் தெரிந்தது. இருந்தாலும் அவள் பின்வாங்கினாள். என் முகம் பார்க்கும்படியாக இருக்காது. நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள். சமீர் தன் பாக்கெட்டில் கையை விட்டு, நான் சமீர், போட்டோகிராஃபர். உலகின் பார்வையில் எவையெல்லாம் பயனற்றவையோ நான் அவற்றில் அழகை தேடுகிறேன். இடிந்த கட்டிடங்கள், காய்ந்த இலைகள், வாடிய பூக்கள். உண்மையான கதை அவற்றில்தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றும் என்றான். காவ்யா முதன்முறையாக ஒருவரின் பேச்சை கேட்டு நின்றாள். இன்றுவரை மக்கள் அவளை அழகு அல்லது அசிங்கம் என்ற தராசிலேயே எடை போட்டனர். யாரும் கதையை பற்றி பேசியதில்லை. அன்று அதிகம் பேசவில்லை. காவ்யா அங்கிருந்து சென்றுவிட்டாள். ஆனால் சமீரின் அந்த வார்த்தை, உண்மையான கதை அவற்றில்தான் இருக்கிறது, அவள் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இதற்குப் பிறகு எதேச்சையாகவோ அல்லது விதியின் பயனாகவோ அவர்களின் சந்திப்புகள் அதிகரித்தன. சமீர் அடிக்கடி அந்த நூலகத் தோட்டத்திற்கு வருவான். ஆரம்பத்தில் காவ்யா அவனை தவிர்த்தாள். ஆனால் சமீரின் பேச்சுக்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் அவள் ஈர்க்கப்பட்டாள். ஒருநாள் இருவரும் பழைய பெஞ்சில் அமர்ந்திருந்தனர். சமீர் 2 மண் குவளைகளில் தேநீர் வாங்கி வந்திருந்தான். காவ்யா சமீர் தேநீரை உறிஞ்சிக்கொண்டே கேட்டான். நீ உலகத்தைக் கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? ஏனென்றால் உலகம் கருணை காட்டாது சமீர், காவ்யா சொன்னாள். அவள் முகம் அப்போதும் மூடியிருந்தது. மக்கள் வெறும் அட்டைப்படத்தை கவர் மட்டும்தான் பார்க்கிறார்கள், புத்தகத்தை யாரும் படிப்பதில்லை. சமீர் தன் கேமராவை கீழே வைத்துவிட்டு தீவிரமாகச் சொன்னான். அப்படியானால் அவர்களை படிக்கவை. உன் ஓவியத்தால், உன் குரலால். நீ ஏன் ஒளிந்து கொள்கிறாய்? பேசிக்கொண்டிருக்கும்போதே மழை பெய்யத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒதுங்கினார்கள். சமீர் காவ்யாவை பார்த்து மிக மெதுவாகச் சொன்னான். காவ்யா, இன்று இந்த மழையில் ஒரு உண்மையை எதிர்கொள்வாயா? இந்த துப்பட்டாவை விலக்கு. இவ்வளவு இனிமையான பெண்ணை உலகத்திடமிருந்து பிரித்து வைக்கும் அந்த விஷயம் என்னவென்று நான் பார்க்க விரும்புகிறேன். காவ்யாவின் இதயம் வேகமாக துடித்தது.
சமீர், நீ நீ என்னை பார்த்தால் வெறுப்பாய். நீ போய்விடுவாய். நான் எங்கும் போகமாட்டேன். சமீரின் குரலில் ஒரு உறுதி இருந்தது. என்னை நம்பு. காவ்யாவின் கைகள் நடுங்கின. அவள் மெதுவாக ஒவ்வொரு அங்குலமாக துப்பட்டாவை விலக்கினாள். அவள் கண்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன, ஏதோ ஒரு வலியை எதிர்பார்த்து காத்திருப்பது போல. துப்பட்டா விலகியது. அந்த கருப்பு தழும்பு, அந்த பாதி முகம் இப்போது சமீரின் முன்னால் இருந்தது. மழைத்துளிகள் அந்த தழும்பின் மீது விழுந்தன. காவ்யா பயந்து கொண்டே கண்களை திறந்தாள். சமீரின் கண்களில் அதிர்ச்சியோ பரிதாபமோ அருவருப்போ இல்லை என்பதை அவள் கண்டாள். அங்கே ஒரு ஆழமான அமைதி மட்டுமே இருந்தது. சமீர் தன் கையை நீட்டி காற்றிலேயே அவளது கன்னத்திற்கு அருகில் நிறுத்தினான், அந்த தழும்பை உணர்வது போல. பைத்தியக்காரி, சமீர் சிரித்தான். அவன் கண்களில் ஈரமிருந்தது. இதையா மறைத்து வைத்திருந்தாய்? உனக்கு தெரியுமா, ஜப்பானிய கலையில் கின்சுகி ஒரு விலைமதிப்பற்ற பாத்திரம் உடைந்துவிட்டால் அதை தங்கத்தால் கோல்டு ஓட்டுவார்கள். அது இன்னும் மதிப்புமிக்கதாக தெரிய வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய இந்த தழும்பு, அது அந்த தங்கம். நீ எவ்வளவு வித்தியாசமானவள், எவ்வளவு அரிதானவள் என்பதை இது காட்டுகிறது. அந்த நொடியில் காவ்யாவுக்குள் பல வருடங்களாக உறைந்திருந்த அந்த பனிமலை உருகியது. அவள் அழுதுவிட்டாள். சமீர் அவளை அமைதியாக அழவிட்டான். மழை பெய்து கொண்டே இருந்தது. 2 நனைந்த இதயங்கள் ஒன்றாயின. காவ்யாவின் வாழ்க்கையில் வசந்தம் வந்தது. இப்போது அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டில் துப்பட்டாவால் முகத்தை மூடுவதை நிறுத்தினாள். தங்கள் சோகமான மகள் திடீரென்று எப்படி பாடுகிறாள் என்று பெற்றோரும் ஆச்சரியப்பட்டனர். காவ்யாவும் சமீரும் மணிக்கணக்கில் போனில் பேசுவார்கள், எதிர்கால கனவுகளை நெய்வார்கள். சமீர் அவளுக்காக ஒரு ஆர்ட் கேலரி திறப்பதாக சொல்வான். காவ்யா அவனுக்காக உலகின் மிகச் சுவையான உணவை சமைப்பதாக சொல்வாள். ஆனால் ஒவ்வொரு நல்ல கதையிலும் ஒரு வில்லன் கண்டிப்பாக இருப்பார். இங்கே வில்லன் எந்த ரவுடியும் இல்லை, காவ்யாவின் பக்கத்து வீட்டுக்காரரான விமலா அத்தைதான். விமலா அத்தை மற்றவர் வீட்டு மகிழ்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத ரகம். காவ்யா ஒரு பையனை சந்திக்கிறாள் என்று தெரிந்ததும் அவர் வேவு பார்க்கத் தொடங்கினார். ஒரு மதியம் காவ்யா வீட்டில் தனியாக இருந்தபோது விமலா அத்தை உள்ளே வந்தார். என்ன காவ்யா மகளே, என்ன விசேஷம் என்று நயவஞ்சக சிரிப்புடன் கேட்டார். காவ்யா மகிழ்ச்சியில் இருந்ததால் அப்பாவித்தனமாகச் சொல்லிவிட்டாள். அத்தை, எனக்கு ஒரு நண்பர் கிடைத்துள்ளார், சமீர். அவர் மிகவும் நல்லவர். விமலா அத்தை நெற்றியை சுருக்கினார். சமீரா? அந்த போட்டோகிராபரா? அடக் கடவுளே! அவர் தன் கன்னத்தில் கை வைத்தார். மகளே, நீ ரொம்ப வெகுளி. உனக்கு உலக விபரம் தெரியாது. அந்த பையனைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் ஒன்றும் யோக்கியன் இல்லை. அவன் கலை என்ற பெயரில் பெண்களை ஏமாற்றுகிறான். காவ்யாவின் முகம் வெளிரியது. இல்லை அத்தை, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அடிப்போடி, உனக்கு என்ன தெரியும்? அத்தை இன்னும் கொஞ்சம் உப்பை கூட்டினார். என் மைத்துனரின் மகன் அதே துறையில் இருக்கிறான். சமீர் தனது அடுத்த கண்காட்சியில் விசித்திரமான மற்றும் அசிங்கமான வியர்ட் அண்ட் அக்லி முகங்களை காட்சிப்படுத்தப் போவதாக அவன் சொன்னான். மக்கள் எவ்வளவு அசிங்கமாக இருக்க முடியும் என்பதை அவன் உலகுக்கு காட்ட விரும்புகிறானாம். அவன் உன்னை நேசிக்கவில்லை பைத்தியமே, உன்னை பயன்படுத்துகிறான். உன்னுடைய இந்த தழும்புள்ள முகத்தை படமெடுத்து அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். பிறகு உன்னை குப்பை போல தூக்கி எறிந்து விடுவான். கொஞ்சம் யோசி, எத்தனையோ அழகிகள் சுற்றும் அந்த பணக்கார பையன் உன்னை போன்ற தழும்புள்ள பெண்ணை ஏன் காதலிக்கப் போகிறான்? சந்தேகத்தின் விதை மிகச் சிறியது, ஆனால் அது மரமாக வளரும்போது எல்லா உறவுகளையும் நசுக்கிவிடும். காவ்யாவின் மனதில் அத்தையின் வார்த்தைகள் சுழலத் தொடங்கின. பழைய நிராகரிப்புகள், பையன் வீட்டாரின் கேலிகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. அத்தை சொல்வது உண்மைதான். நான் கேலி செய்யப்பட வேண்டியவள்தான். சமீரும் அதையே செய்கிறான் என்று அவள் நினைத்தாள். அன்று மாலை சமீர் போன் செய்தபோது காவ்யா எடுக்கவில்லை. அவள் சமீரின் நம்பரை பிளாக் செய்தாள். சமீர் கவலையடைந்தான். அடுத்த நாள் அவள் வீட்டிற்கு வந்தான். காவ்யா ஜன்னல் வழியாக பார்த்தாள். சமீர் கீழே நின்று அவள் வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். காவ்யாவின் அம்மா, மகள், சமீர் வந்திருக்கிறான், போய்ப் பார் என்றார். காவ்யா கத்தினாள். வேண்டாம் அம்மா, அவனை போகச் சொல். நான் இனியும் வேடிக்கைப் பொருளாக விரும்பவில்லை. அவர்கள் எல்லோரும் பொய்யர்கள். சமீர் மணிக்கணக்கில் நின்றான். மழை பெய்யத் தொடங்கியது. அவன் நனைந்து கொண்டே இருந்தான். ஆனால் காவ்யா தன் மனதை கல்லாக்கிக் கொண்டாள். இன்னொரு ஏமாற்றத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதாக அவள் நினைத்தாள். கடைசியில் சமீர் தலைகுனிந்தபடி அங்கிருந்து சென்றான். 1 மாதம் கடந்தது. காவ்யாவின் நிலைமை மீண்டும் பழையபடியே ஆனது. அவள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாள். அழுது அழுது கண்கள் வீங்கிப் போயிருந்தன. ஒரு நாள் காலை கதவுக்கு அடியில் ஒரு கடித உரை என்வலோப் வந்தது. காவ்யா அதை எடுத்தாள். அது ஒரு மிகப்பெரிய ஓவிய கண்காட்சிக்கான அழைப்பிதழ். நகரின் டவுன் ஹாலில் நடக்கிறது. அட்டையில் எழுதியிருந்தது அன்சீன் பியூட்டி, பார்க்காத அழகு. அதனுடன் சமீரின் கையெழுத்தில் ஒரு குறிப்பு இருந்தது. காவ்யா, நீ ஏன் என்னிடம் பேசுவதை நிறுத்தினாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருக்கலாம்.
ஆனால் நான் எதை செய்தாலும் உண்மையான மனதுடன் செய்தேன். இன்று மாலை என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். நீ எப்போதாவது ஒரு கணமாவது என்னை நண்பனாக நினைத்திருந்தால் இன்று வந்துவிடு. என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் சுயமரியாதைக்கான பதிலை பெற்றுக்கொள்ளவா? உன்னுடைய சமீர். காவ்யா அந்த அட்டையை தூக்கி எறிந்தாள். ஆனால் மாலை ஆக ஆக அவளது அமைதியின்மை அதிகரித்தது. சமீர் ஏமாற்றுக்காரனாக இருக்க முடியாது என்று அவள் இதயம் சொன்னது. ஆனால் உலகம் மிகவும் மோசமானது என்று மூளை சொன்னது. கடைசியாக அம்மாவின் வற்புறுத்தலால் அவள் முடிவு செய்தாள். நான் போவேன். அவன் என்னை எப்படி கேலி செய்திருக்கிறான் என்று பார்க்கிறேன். அப்போதுதான் என் மனதிலிருந்து அவன் நினைவை என்றென்றும் அழிக்க முடியும். காவ்யா மிகவும் அடர்த்தியான முகத்திரையை வெயில் அணிந்து முகத்தை முழுமையாக மூடிக்கொண்டு டவுன் ஹாலுக்குச் சென்றாள். அங்கே காலடி வைக்கக்கூட இடமில்லை. நகரின் பெரிய கலை விமர்சகர்கள், பணக்காரர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அங்கே இருந்தனர். காவ்யா ஒரு ஓரத்தில் இருட்டில் நின்றாள். ஒவ்வொரு சிரிப்பிலும் தன்னைத்தான் கேலி செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. திடீரென விளக்குகள் அணைக்கப்பட்டு மேடை ஒளிர்ந்தது. சமீர் மேடைக்கு வந்தான். அவன் இன்று மிகவும் சோகமாக தெரிந்தான். அவன் மைக்கை பிடித்தான். பெரியோர்களே, தாய்மார்களே. சமீரின் குரல் ஒலித்தது. இன்று வரை நான் ஆயிரக்கணக்கான படங்களை எடுத்திருக்கிறேன். மலைகள், நதிகள், மாடல்கள் என எல்லாவற்றையும் படம் பிடித்தேன். ஆனால் அழகின் உண்மையான அர்த்தம் எனக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் கிடைத்தது. காவ்யாவின் மூச்சு நின்றுவிட்டது. இப்போது திரையில் தன் விகாரமான புகைப்படம் வரும் என்று நினைத்தாள். சமீர் பேசத் தொடங்கினான். நாம் அனைவரும் நம் குறைகளை மறைக்கிறோம். நாம் மேக்கப் போடுகிறோம், ஃபில்டர்ஸ் பயன்படுத்துகிறோம். ஆனால் குறைகளே நம்மை மனிதர்கள் ஆக்குகின்றன என்று எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நபர் இருக்கிறார். நிலவில் கூட கரை இருக்கிறது, ஆனாலும் அது உலகிற்கு ஒளி கொடுக்கிறது என்பதை அவர் எனக்கு உணர்த்தினார். சமீர் திரும்பி பின்னால் கைகாட்டினான். என் உத்வேகத்தை சந்தியுங்கள் என்றான். மிகப்பெரிய திரையிலிருந்து அந்த வெல்வெட் துணி விலகியது. அந்த திரையின் மீது பிரகாசமான ஒளி விழுந்தது. காவ்யா பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அரங்கில் கைதட்டல் ஒலி இடிபோல முழங்கியது. ஒரு நொடி, 2 நொடிகள். கைதட்டல் நிற்கவே இல்லை. காவ்யா மெதுவாக கண்களை திறந்தாள். எதிரே கண்ட காட்சியை பார்த்து அவள் காலடியில் பூமி நழுவியது போல உணர்ந்தாள். அங்கே அவளுடைய தழும்புள்ள அல்லது அழுது கொண்டிருக்கும் புகைப்படம் இல்லை. அங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுயர ஓவியம் இருந்தது. இது கேமராவில் எடுத்த போட்டோ அல்ல, சமீர் தன் கைப்பட வரைந்த ஓவியம். அந்த ஓவியத்தில் காவ்யா இருந்தாள், எந்த முகத்திரையும் இல்லாமல். அவளது அந்த கருப்பு தழும்பு அங்கே இருந்தது. ஆனால் சமீர் அந்த தழும்பை ஒரு கேலக்சி போல, அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களைப் போல வண்ணமயமானதாக மாற்றியிருந்தான். ஓவியத்தில் காவ்யா சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் காவ்யாவை இதுவரை உணராத ஒரு தன்னம்பிக்கை தெரிந்தது. அதற்கு கீழே தலைப்பு எழுதப்பட்டிருந்தது, த பீஸ் ஆஃப் மூன், நிலவின் துண்டு. அது மட்டுமல்ல, அதற்கு அருகிலிருந்த சுவர் முழுவதும் காவ்யா வரைந்த ஓவியங்களால் நிரம்பியிருந்தது. சமீர் தன்னுடைய புகைப்பட கண்காட்சியை நடத்தவில்லை, காவ்யாவின் ஓவிய கண்காட்சியை, ஆர்ட் எக்ஸிபிஷன் அமைத்திருந்தான். அவன் காவ்யாவை ஒரு மாடலாக அல்ல, ஒரு கலைஞராக உலகிற்கு அறிமுகப்படுத்தினான். சமீர் மைக்கில் சொன்னான், இந்த ஓவியங்களை வரைந்தது எதற்கும் லாயக்கில்லை என்று உலகத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த பெண். ஆனால் என்னை பொறுத்தவரை இவள்தான் உலகின் மிக அழகான ஓவியர். காவ்யா தேம்பி அழத் தொடங்கினாள். அவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு மேடையை நோக்கி ஓடினாள். மக்கள் அவளுக்கு வழிவிட்டனர். இப்போது முகத்தை மறைக்க வேண்டும் என்ற நினைவு அவளுக்கு இல்லை. அவளது முகத்திரை எப்போதோ கீழே விழுந்துவிட்டது. சமீர் அவள் வருவதை பார்த்தான். அவன் மேடையிலிருந்து கீழே குதித்தான். காவ்யா அவன் முன்னால் நின்றாள், கண்ணீரில் நனைந்திருந்தாள். சமீர், அவள் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. நீ என்னுடைய ஓவியங்களை. சமீர் அனைவர் முன்னிலையிலும் எந்த தயக்கமும் இல்லாமல் தன் மண்டியிட்டு அமர்ந்து காவ்யாவின் கையை தன் கையில் பிடித்துக்கொண்டான். அரங்கம் முழுவதும் அமைதியானது. காவ்யா, சமீர் சொன்னான், விமலா அத்தை என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்கு விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை, அதற்கான ஆதாரத்தை கொடுக்க விரும்பினேன். என்னை பொறுத்தவரை உன்னுடைய இந்த தழும்பு ஒரு கரை அல்ல. என் கண்கள் இளைப்பார விரும்பும் இடம் அதுதான். நான் உன் ஓவியங்களுக்கு ரசிகன் இல்லை, உனக்கு ரசிகன். இந்த சாதாரண போட்டோகிராபரின் வாழ்க்கையில் நீ வண்ணங்களை தீட்டுவாயா? என்னை திருமணம் செய்து கொள்வாயா? அங்கே நின்ற ஊடகவியலாளர்கள், பணக்காரர்கள், விமர்சகர்கள் எல்லோரும் மூச்சடைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். காவ்யா அழுது கொண்டே, சிரித்துக்கொண்டே, தேம்பிக்கொண்டே ஆம் என்று தலையசைத்தாள். அவள் ஆம் என்று சொன்ன அடுத்த நொடி அரங்கம் கைதட்டல்களாலும் விசில்களாலும் அதிர்ந்தது. அங்கே யாருக்கும் காவ்யாவின் தழும்பு தெரியவில்லை. தன் இளவரசனை சந்தித்த ஒரு இளவரசி மட்டுமே தெரிந்தாள். கதை இத்துடன் முடிவடையவில்லை. திருமண நாள் வந்தது. காவ்யா சிவப்பு நிற திருமண உடையில் அமர்ந்திருந்தாள். அவளை எப்போதும் கேலி செய்த உறவினர்கள் இன்று அவளை புகழ்ந்து கொண்டிருந்தனர்.
மேக்கப் போடும் பெண் காவ்யாவின் முகத்தில் கன்சீலர் மைனஸ் தழும்பை மறைக்கும் கிரீம் போட முயன்றபோது காவ்யா அவள் கையை பிடித்து தடுத்தாள். காவ்யா கண்ணாடியில் தன் கண்களை பார்த்தாள். இன்று அங்கே பயம் இல்லை. அவள் சொன்னாள், பரவாயில்லை, அது இருக்கட்டும். என் கணவருக்கு இந்த தழும்பு பிடிக்கும். இப்போது எனக்கும் கூட. இதுதான் என் அடையாளம். இதை மறைத்து நான் இன்னொரு காவ்யாவாக மாற விரும்பவில்லை. அவள் அதே தழும்புடன் பெருமையாக தலை நிமிர்ந்து திருமண மேடைக்கு சென்றாள். சமீர் அவளை பார்த்தபோது அந்த முதல் மழைக்கால சந்திப்பிலிருந்த அதே மரியாதை அவன் கண்களில் இருந்தது. சமீர் அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தபோது அந்த கருப்பு தழும்பிற்கு மேலே ஒரு சிவந்த சூரியன் உதித்தது போல இருந்தது. அது அவளது வாழ்க்கையின் எல்லா இருளையும் அழித்துவிட்டது. நண்பர்களே, இதுதான் காவ்யா மற்றும் சமீரின் கதை. இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நம் எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. சிலர் உருவத்தால், சிலர் அறிவால், சிலர் சூழ்நிலையால் பின்தங்கியிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் ஒருபோதும் குப்பையை படைப்பதில்லை. கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்களே உங்களை நேசிக்கவில்லை என்றால் உலகம் எப்படி உங்களை நேசிக்கும்? காத்திருங்கள், உங்கள் திறமைகளை மெருகேற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சமீர் வருவான். அவன் உங்கள் தழும்பை பார்க்க மாட்டான், உங்கள் இதயத்தை பார்ப்பான். ஏனென்றால் உண்மையான அழகு முகத்தில் இல்லை, பார்ப்பவரின் கண்களிலும் அதை தாங்கியிருப்பவரின் நம்பிக்கையிலும் இருக்கிறது. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அற்புதமானவர்.